இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் கேபினெட் வாங்குறப்போ பண்ணாதீங்க. ஏஸ்தட்டிக்கா இருக்கா, கூடவே ஃபேன்ஸ் வருதா, அண்ட் ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு மட்டும் பார்த்து அதோட ப்ராப்பர் ஸ்பெக்ஸை பார்க்காம கேபினெட்டை சூஸ் பண்றது தப்பு. இந்த மிஸ்டேக்ஸ்னால பிசி ஓவர் ஹீட் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், அண்ட் ஆர்ஜிபி லைட்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அண்ட் மேஜர் காம்பனன்ட் இஷ்யூஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி மதர் போர்டுக்கு செட் ஆகிற மாதிரி தான் கேபினெட்ஸ் சூஸ் பண்ணுவோம். அதை தவிர கேபினெட்ஸ் வாங்குறப்போ ஏர் கூலிங் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஃபேன்ஸ் இன்க்ளூட் பண்ண ஃபேன்ஸ் பிடபிள்யூஎம் ஃபேன்ஸ் பார்க்கணும். பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். சிஸ்டமோட டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஸ்பீடை சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நான் யூஸ் பண்ற கேபினெட் ஆன்டெக்கோட C5ங்கிற மாடல். இதுல 7 PWM ARGB ஃபேன்ஸ் இன்க்ளூடடா வந்துடும். நெக்ஸ்ட் எவ்வளோ ஃபேன்ஸ் வரைக்கும் அட்டாச் பண்ணலாம்னு செக் பண்ணணும். அப்போதான் ப்ராப்பர் ஏர் ஃப்ளோக்கு பிளான் பண்ண முடியும். லிக்விட் கூலிங்னா அந்த கேபினெட் லிக்விட் கூலிங்க்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். அப்புறம் GPU கிளியரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பெரிய GPUஸை சம் கேபினெட்ஸ்குள்ளாடி ஃபிக்ஸ் பண்றப்போ ஸ்பேஸ் இல்லாம போகும். RGBs இருக்கிற ஃபேன்ஸ் அண்ட் கேபினெட்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா அது அட்ரஸபிள் RGB செக் பண்ணணும். அப்போதான் இண்டிவிஜுவல் எல்இடிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன்டெக் C5 கேபினெட்ஸ்ல USB 3 டைப் C அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் போர்ட்ஸ் இருக்கும். கிளீன் பண்றதுக்கு ஈஸியா ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் இப்போ அவைலபிளா இல்ல. இதோட அட்வான்ஸ்டு மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட லிங்கை பயோல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இது மாதிரி இன்னும் நிறைய கேபினெட்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட லிங்க்ஸும் ஆட் பண்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.